ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஹோட்டல் போனா விரும்பி வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி அதை வீட்லயே சுவையா செய்யலாங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதோட கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சரி, இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீளமான பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும். இதை நல்லா 2-3 தடவை நல்லா கழுகிட்டு நம்ம ஊற வைக்கணும். 20 நிமிஷம் இது ஊற வைக்கணும். அரிசி இப்போ 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ குக் பண்ணலாம். அரிசி நம்ம இப்போ குக் பண்ணலாம். குக் பண்ணுறதுக்காக நான் தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 5-6 கப்பு தண்ணி தேவைப்படும். இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்ச ரைஸை சேர்க்கலாம். ரைஸை சேர்க்கும் போது அதில் இருக்கிற தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். அரிசி ரொம்ப வெந்து குழையக்கூடாது. ஒரு 80% வேக வச்சாலே போதும். இது 8 to 10 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆயிரும். அரிசி இப்போ ஒரு 80% வெந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில், அகலமான பாத்திரத்தில் கொட்டி நம்ம ஆற வைக்கணும். நம்ம ஏன் குக்கரில் வைக்கலன்னா, குக்கரில் வைக்கும்போது அரிசி சீக்கிரமாக குழஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டான பதத்தில் நம்ம அரிசியை குக் பண்ணி எடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸுக்கு ரைஸ் இந்த மாதிரி உதிரி உதிராக குக்காக இருக்கணும். குக்கரில் வைக்கும்போது நமக்கு இந்த மாதிரி குக்காய் கிடைக்காது. அடுத்ததாக ஒரு நான்ஸ்டிக் பேனை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் பூண்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஒயிட் போர்ஷனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அதோட கிரீன் போர்ஷன் அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் செய்யும் போது நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு 3/4 வாசி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு 10 பீன்ஸை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓவர் ஃப்ரை ஆகிறதுக்கு முதலே நம்ம பீன்ஸை சேர்த்துடணும். பீன்ஸை ஏன் முதல்ல சேர்க்குறோன்னா, பீன்ஸோட குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்க்குற எந்த காயுமே ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு ஹாஃப் குக் தான் ஆகணும். பீன்ஸ் ஓரளவுக்கு குக் ஆனதும் இப்போது நம்ம கேரட்டை சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக கேபேஜ், அதே அளவு கேப்சிகத்தையும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். காயெல்லாம் இப்போ ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு. ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது. சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஏற்கனவே நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற ரைஸை சேர்த்துக்கலாம். பாருங்க, அரிசி எவ்வளவு உதிரி உதிராக இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வெஜிடபிளோட நம்ம சேர்த்த பாயில் ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக இதில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த கிரீன் போர்ஷனை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, பெப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் பெப்பர் பவுடரும் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஏன் சேர்க்கிறோம்னா, இது ரெண்டுமே நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் நம்மளோட ஃப்ரைட் ரைஸுக்கு.
நல்ல உதிரா சூப்பராக வந்திருக்கு நம்மளோட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் அனுப்புங்க.